இப்போ நீங்கள் பாருங்க, இங்கே இருந்து ராமேஸ்வரத்தில் போய் பூஜை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை பித்ருக்களை அங்கே ஆவாகனம் பண்ணுறது. ஆவாகனம் பண்ணும்பொழுது சொர்க்கவாசியாக இருக்கப்பட்ட பித்ருவோ நரகவாசியாக இருக்கப்பட்ட பித்ருவோ அங்கே வராது. இல்லாமல் உங்களோட பித்ரு என்று சொல்லப்பட்ட ஆத்மாவு பூமியில் அலைஞ்சிருக்கப்பட்டது ஆயிருந்தால், அதாவது அகால மிருத்யு அடையப்பட்ட ஆத்மாவாயிருந்தால் கண்டிப்பாகவே அங்கே வரும். அங்கே வரும்போது திலகோமம் பண்ணும்போது அதற்கு பாப விமுக்தி உண்டாகும். திலம் என்றால் எள்ளு. அந்த எள்ளு பாபத்திலே இருந்து மோஜனம் தரப்பட்டது எள்ளு. அதனால தான் திலகோமத்தோட பிராதானியம். அப்போ அது பண்ணும்போது ஆத்மாக்களுக்கு, பரேத ஆத்மாக்களுக்கு, அதாவது இறந்து போகப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாப சாந்தி உண்டாகும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பாப சாந்தி ஆத்மாக்களுக்கு உண்டாயிட்டு நீங்க இங்க வர்றீங்க, வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்ப இந்த ஆத்மாவை என்ன பண்ணும்? எங்கேயோ இருந்த ஆத்மாவை கூப்பிட்டு ராமேஸ்வரத்துல வரவழைச்சு திலகோமம் பண்ணியாச்சு. நீங்க இங்க வந்தாச்சு. அப்ப இந்த ஆத்மாவை எங்க போகும்? அதுதான் திலகோமம் பண்ணியாச்சுனால் அடுத்ததாக சாயுஜ்ய ஹோமமும் சேர்த்து பண்ண வேண்டும்.